தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக நிலம்நீர் பாதுகாப்பு இயக்கத்தின் அமைப்பாளர், தமிழ் தேச மக்கள் முன்னணிய மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் இரணியன். கடந்த 34 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க உள்ளேன். 1989ஆம் ஆண்டு முதல் முறையாக நான் வாக்களித்தேன், 19 வயதில். அதற்கு பிறகு தற்பொழுது நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஆர். சுதா அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க உள்ளேன். இதுவரையில் தேர்தல் புறக்கணிப்பு நிலைப்பாடில் இருந்த நான் தற்பொழுது வாக்களிக்கும் முடிவுக்கு வந்திருக்கிறேன். இந்த வாக்களிக்கும் முடிவு ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். நான் இதுவரையில் தேர்தலை புறக்கணித்தது, அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளாக 4 வாக்குறுதிகளை எதிர்பார்த்தேன். ஒன்று, காசில்லாத கட்டணமில்லாத கல்வியை ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை வழங்குவார்கள், அதற்கான வாக்குறுதி அளிப்பார்கள் என்று. 2, மருத்துவம் அனைவருக்கும் இலவசமாக காசில்லாமல் வழங்குவார்கள், அதற்கான வாக்குறுதியை அளிப்பார்கள் என்று. 3வது, லஞ்சம் இல்லாத கையூட்டு இல்லாத வேலை வாய்ப்பை அளிப்பேன் என்று உறுதியளிப்பார்கள் என்பதை எதிர்பார்த்தேன். அதுபோல ஒரு தனி மனிதர், ஒரு குடும்பம் என்பது போதுமான அளவிற்கு சொத்துக்களை வைத்துக் கொள்வதும், தேவையற்ற சொத்துக்களை அரசு பறிமுதல் செய்து அது மக்களுக்கு, சொத்து இல்லாதவர்களுக்கு வழங்கப்படும் என்ற வாக்குறுதி அளிப்பார்கள் என்று. இந்த 4 வாக்குறுதியையும் கடந்த காலங்களில் நான் எதிர்பார்த்தேன். எந்த கட்சியும் இதுவரை அந்த வாக்குறுதியை அளிக்கவில்லை. இருந்தாலும் தற்பொழுது தேர்தலில் வாக்களிக்க முடிவெடுத்திருக்கிறேன். ஏன் என்று கேட்கலாம் நீங்கள். இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடு. பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், பல்வேறு தேசிய இன மக்கள் இருக்கிறார்கள், பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள், தலித் மக்கள் இருக்கிறார்கள், மத சிறுபான்மை இருக்கிறார்கள், இஸ்லாமியத்தை தழுவக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவத்தை தழுவக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், சீக்கியத்தை தழுவக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், சைனத்தை புத்தத்தை தழுவக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதுபோல பல மதங்களை வழிபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதுபோல பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்த பன்முகத்தன்மை கொண்ட நாட்டிற்கு ஏற்றார் போல நம்முடைய முன்னோர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உடைப்பதாக, அதை நீக்குவதாக ஒரே பொது சிவில் சட்டம் என்று பாரதிய ஜனதா கட்சி கூறுகிறது. ஜனநாயகத்துக்கே அச்சுறுத்தலாக இருக்கிறது. நாட்டினுடைய மக்கள் கடந்த காலங்களில் போராடி பெற்ற உரிமைகளை அழிப்பதாக, நீக்குவதாக இருக்கிறது. ஆகவேதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு, மோடியை அதிகாரத்திலிருந்து இறக்குவதற்கு, அதற்கு மாற்றாக இன்று உருவாகியிருக்கிற, இந்திய அளவில் உருவாகியிருக்கிற இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது என்ற முடிவெடுத்திருக்கிறேன். நீங்களும் அந்த இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும், அதற்கான வாக்கு அளிக்க வேண்டும். இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், மக்களின் போராடுகின்ற உரிமையை பாதுகாக்க வேண்டும். ஆகவே இந்தியா கூட்டணியினுடைய சின்னமான உதயசூரியன், கை சின்னம், அதுபோல பானை சின்னம், ஏணி சின்னம், தீப்பெட்டி சின்னம், கதிரருவாள் சின்னம், அருவாள் சுத்தி சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறேன்.